ஸோ என்ஜிகே படத்துடைய டீசரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. முன்னதாவே சொல்லியிருந்த நேரத்துக்கு முன்னாடியே வந்து இந்த டீசரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டீசர் லீக் ஆனதுனால முன்னாடியே ஒரு ரிலீஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன். ஸோ நடிகர் சூர்யா அவர்கள் தான் இந்த படத்துடைய டீசரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டீசர் பார்த்தவங்க அத்தனை பேருக்குமே தெரியும் இது ரொம்ப ப்ராமிசிங்கான ஒரு டீசராக வெளிவந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. செல்வராகவனுடைய இயக்கத்தில் ரொம்ப நாளைக்கு அப்புறமா நாம ஒரு மூவியை பார்க்குறோம். ஸோ அதனுடைய எஃபெக்ட் அந்த டீசர்ல இருக்கா அப்படின்னா நிச்சயமா இருக்கு. செல்வராகவன் பிளஸ் ஒரு மாஸான ஹீரோ அப்படின்றது இதுவரைக்கும் நம்ம பார்க்காத ஒரு காம்போ. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுடைய படத்துல ஒரு பெரிய ஹீரோ நடிக்கிறாரு அப்படின்றப்போ இது எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு, பிளஸ் செல்வராகவன் அண்ட் கமர்ஷியல் கூட நம்ம அவ்வளோ அதிகமா பார்த்தது கிடையாது. ஸோ இந்த மூவி வந்து ஒரு கம்ப்ளீட் பொலிட்டிக்கல் த்ரில்லர் மூவி அப்படின்றது இந்த டீசர்லேயே தெரியுது. ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம் இந்த படம் வந்து விவசாயம் பத்தி தான் பேச போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சூர்யா வந்து இந்த படத்துல விவசாயியா கொஞ்சம் காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க பொலிட்டீஷியனா மாறுறாங்க. உன்ன மாதிரி ஆட்கள்லாம் அரசியலுக்கு வந்தா இந்த ஊர் எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ற அந்த டயலாக்ஸ். ஸோ அதுக்கப்புறம் அவங்க அரசியலுக்குள்ள வராங்க. அரசியலுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா அவங்க எந்த மாதிரியான கஷ்டங்கள் எல்லாம் ஃபேஸ் பண்றாங்க அப்படின்றதா இந்த படத்துடைய ஸ்டோரி. அண்ட் செல்வராகவன் அவங்களுடைய ஸ்டைல்ல இதை நிச்சயமா கன்வே பண்ணியிருக்காங்க. அது நல்ல டீசர்லேயே தெரியுது. பேக்ரவுண்ட் ஸ்கோர் யுவன் சங்கர் ராஜா அண்ட் செல்வராகவன் சேர்ந்தா நம்ம சொல்லவே வேண்டாம். அப்படியே பயங்கரமா ஒரு கத்தக்களி ஆடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரையும் நாம இதுல பார்க்க முடியுது. என்ஜிகே நந்தகோபாலன் குமரன் அப்படின்றது தான் இந்த ஊர்ல எல்லாரும் என்னை கூப்பிடுவாங்கன்னு சொல்லி என்ஜிகே அப்படின்ற ஒரு கோஷம். ஸோ அரசியலுக்குள்ள சூர்யா வராங்க. அவங்க ஏதோ ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வராங்க. ஆனா அதை எப்படி கொண்டு வராங்க அப்படின்ற ஒரு கதை அம்சத்தோட தான் இருக்க போகுது இந்த என்ஜிகே மூவி. ஸோ டீசர் வந்து ஆல்ரெடி ரிப்பீட். ஸோ டீசர்ல ரகுல் பிரீத் சிங் அண்ட் இந்த படத்துல ஹீரோயின் நடிச்சிருக்க சாய் பல்லவி இவங்க 2 பேருமே காமிக்கிறாங்க. 2 பேருமே ஒரு இடத்துல தான் வராங்க. பட் ரொம்ப நச்சுன்னு இருக்கக்கூடிய அவங்களுடைய டயலாக்ஸும் இருக்கு. ஸோ ஃபைனலா வந்து காத்துட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லி சூர்யா அவர்கள் சொல்லும் போது நம்மளையும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கப்பா, படம் வந்து எப்போ வரும்னு சொல்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இந்த டீசர்ல வந்து படம் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்ற எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுக்கல. ஸோ அதுக்காக தான் காத்துட்டு இருப்போம் அப்படின்னு சூர்யாவுடைய அந்த ஒரு டயலாக் மட்டும் ஸ்பெசிஃபை பண்ணி வச்சிருக்காங்களா என்னன்னு தெரியல. இருந்தாலும் இந்த படம் ஏப்ரல் தமிழ் நியூ இயர் அப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்ற தகவல்களும் இருந்துட்டு இருக்கு. ஸோ இந்த என்ஜிகே படத்துடைய டீசரை நீங்க பார்த்துட்டீங்களா? இதுல பர்டிகுலரா எந்த ஒரு சீன் உங்களை ரொம்ப அட்ராக்ட் பண்ணிருக்கு, படத்துக்கான எதிர்பார்ப்புகளை அதிகப்படுத்தி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.